T20 உலகக்கோப்பையினுடைய விறுவிறுப்பான தருணம் வந்தாச்சு. குறிப்பாக இந்த சூப்பர் 8 சுற்றுக்கான அணிகள் எல்லாம் வந்து லிஸ்ட்டில் போட்டாச்சு. சூப்பர் 8க்கு இதெல்லாம் வருதான் போகுது அப்படின்னு ஏற்கனவே ஒரு 90% பேர் கணிச்சிட்டாங்க. இதில் ரொம்ப எதிர்பாராத விதமாக ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக வந்த டீம் வந்து ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே கலக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து நம்ம திரும்ப சொன்னதான், ஜிம்பாப்வே வந்து பல காலமாக விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே ஜிம்பாப்வே மேலான நாடுகள் வந்து பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய அந்த நிலையில் வந்து அவங்க இந்த கிரிக்கெட் வாரியத்தை கிரிக்கெட் டீமை இன்னும் உயிர்ப்போடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து ஐசிசியும் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேல சில தொடர்கள்லாம் கொடுக்குறாங்க. வந்து எப்போ தானே வருமானன்ற ஒரு விஷயம் வரும். அப்படியேப்பட்ட ஜிம்பாப்வே ரைட் வந்தாச்சு, சூப்பர் 8க்குள்ளே வந்தாச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு தண்ணி காட்டின ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதாங்க பேசுகிற ஒரு விஷயம். இந்த அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்கல்ல, அந்த டீல் பண்ணதுக்கெலாம் சேர்த்து நேற்று நடந்த மேட்ச்சில் கூட ஜிம்பாப்வே தோற்று போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்போது வருண பகவான் இருக்கார்ல, அவரே ஒன்று வழி விட்டார். வந்து ராஜா மழை ஃபுல்லாக பேஞ்சு, ஏன்னா இலங்கையில் மழைக்கான சீசனே கிடையாது, இது ஜிம்பாப்வேக்காக பேஞ்சு மழை மாதிரி இருக்குது. வந்து அடித்து ஃபுல்லாக அடித்து நவுற்றி ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு புள்ளி கொடுத்துட்டாங்க. அது உள்ளே ஈஸியாக உள்ளே வந்தாச்சு. வந்து சூப்பர் 8க்குள்ளே வந்தாச்சு. நம்ம இந்தியா கூட ஒரு மேட்ச் மோதப்போகுது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கர்மா இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்து கர்மா வந்து 2023 50 ஓவர் உலகக்கோப்பை, அந்த உலகக்கோப்பையை வின் பண்ணது ஆஸ்திரேலியா தான். வின் பண்ணிவிட்டு எப்போவுமே அந்த நான் திரும்ப சொல்கிறது தான், வந்து பொதுவாக ஆஸ்திரேலியாவுடைய ஒரு குணம் என்னென்னா, அந்த ஒரு தொடர் இல்லது வந்து இது மாதிரி ஒரு T20 உலகக்கோப்பை அல்லது 50 ஓவர் உலகக்கோப்பை, ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரியான ஒரு உள்ளூர் ஆட்டம் கூட இருக்குங்களேன், அதில் கூட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை சொல்கிறேன் நான். வந்து இறுதிப் போட்டின்னு வந்துட்டா ஒரு வெறித்தனமான ஆக்ரோஷமான ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. அவங்க களத்தில் ஆக்ரோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, மனோரீதியாக கூட அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய மேட்ச்சில் இப்போ பாருங்கள், நீங்கள் போயிட்டு இந்த செமிஃபைனல், குவார்ட்டர் ஃபைனல், ஃபைனல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யார் கூட விளையாடுறாங்களோ அந்த எதிரணியை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மனரீதியாக வந்து வார்த்தைகளை வந்து இது இப்போலாம் மைக் வச்சுட்டாங்க, ரொம்ப சவுண்ட் மைக்லாம் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த மைக்லாம் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுனீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. அது ஃபைன்லாம் போட்டுறாங்க, தடையெல்லாம் உண்டு. அப்போ அந்தளவுக்கு துல்லியமான மைக்லாம் கிடையாது. வந்து காது கிட்டலாம் வந்து சொல்லிட்டு போவாங்க. இங்கிலீஷில் வந்து கெட்ட வார்த்தை, உறவுகள் சம்மந்தப்பட்ட மோசமான வார்த்தை. என்னென்னா அந்த நேரம் வந்து இப்போ ஏஷியன் பிளேயர்ஸ், இந்தியன்ஸ் புது ஏஷியன் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். வந்து நீங்கள் பர்சனல் அட்டாக் வந்து அவங்க வார்த்தையில் பண்ணிங்கன்னா அப்செட் ஆகிடுவாங்க. ஒன்று ஆக்ரோஷமாகி அடிப்பாங்க, இல்லைனா வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு ஆஸ்திரேலியா அதை தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. இங்கிலாந்து கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு அந்த குணம் உண்டு. ஒரு மேட்ச்சில் யுவராஜ் சிங் பொழக்கு இல்லைங்களா, பொலன்னு பாருங்கள். யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங் மாதிரியான ஆட்கள்லாம் நீங்கள் இது மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டிங்கன்னா ஒன்று டக் அவுட் ஆகிடுவாங்க, இல்லைனா காட்டாமட்டான்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது என்னென்னா, எங்களுக்கு எப்படியாவது வெற்றி வேணும்பா, அந்த வெற்றிக்காக நாங்கள் மைண்ட் கேம் விளையாடுவோம். மனோரீதியாக என்ன அடி வேணாலும் அடிப்போம் அப்படின்னு. அப்படிதான் ஒவ்வொரு வேர்ல்டு கப்பும் வாங்கும்போதும் அவங்க அது அவங்களுடைய இது திமிர்த்தானே. அதை தாண்டி வந்து நல்ல ஆட்டக்காரங்க உண்டு. நீங்கள் ஒரு ஆலன் பார்டர் மாதிரி, ஒரு ரிக்கி பாண்டிங் மாதிரி, டேவிட் பூன்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க அந்த அந்த குண்டுக்கு அப்படி நங்கூரம் போட்ட மாதிரி நின்ன இடத்துல அடிக்கக்கூடிய, அதெல்லாம் 90s பிரமாதமான ஆட்டம். வந்து ஆஸ்திரேலியன் பிளேஸை நீங்கள் கங்கா ரசுகளை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் வித்த தெரிஞ்சவனுக்கு கொஞ்சம் இருமாப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி. அதே வேளையில் வந்து கர்மா வந்து எங்கே விளையாடுச்சுன்னா 2023 50 ஓவர் உலகக்கோப்பையில் கப்பு அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு இந்த மிட்சல் மார்ஷல் இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், 2 காலை தூக்கி அந்த கப்பு மேலே அப்படி காலை வச்சுக்கிட்டு அசால்ட்டாக ஒரு போஸ் ஒன்று கொடுத்துரு. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, டே உங்களுக்கு தான் இது கப்பு, இது பெரிய இதுவும் மாதிரி, எங்களுக்கெல்லாம் அது ஜுஜுப்பி, இதுக்கு இவ்வளோ பெரிய இது பண்ணிடுங்க, ஒவ்வொரு ஊராக எடுத்து போய் ஒவ்வொரு கிரவுண்டாக எடுத்து போய் வச்சு இது பண்ணிங்க, பார்த்தியா என் காலுகிட்ட கிடக்குது. இது கரகாட்டக்காரனில் ஒரு வசனம் வருமே, எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் கப்பாக இருக்குது, நாங்கள் கப்புக்காக வந்திருக்கோம், ராமராஜன் பேசுகிற மாதிரி. அது உச்சபட்ச திமிர்த்தனமாக இருக்கும். அந்த 2 காலையும் தூக்கி அது மேலே வச்சுட்டு அப்படி அசால்ட்டாக உக்காந்துட்டு இருக்கும்போது பல கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகள்லாம் பல விதமாக கண்டனம்லாம் தெரிவிச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு அவங்க ரியாக்டே பண்ணல. வந்து ஏன்னா இந்த கப்புக்காக தான், இந்த ஒரு புனிதமான கப்பிற்காகத்தான் அவ்வளோ அணிகள் வந்து போராடுது. ஒரு லீக்லேருந்து, சூப்பர் 8லேருந்து, செமிஃபைனல்லேருந்து, குவார்ட்டர் ஃபைனல்லேருந்து
ஃபைனல் வரதுக்குள்ள நாக்கு தள்ளி போது இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, கோடான கோடி பேர் பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் ஹாட் ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்வையாளர்கள் பார்க்குறாங்கன்னு தெரியும். இன்றைக்கி தொழில்நுட்பம் வேறு மாதிரி ஆயிடுச்சு வந்து. இப்போ கூகுள் பிக்சல் அப்படின்ற ஒரு கேமரா வந்து கிரவுண்டில் இருக்கு, பயங்கரமாக இருக்குதுங்க வந்து. நான்லாம் ஆரம்பத்தில் கிரிக்கெட் பார்க்கும்போது டிரான்ஸ்வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அவங்க தான் வந்து அதை வந்து லைவில் பண்ணுவாங்க. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான நாடு ரொம்ப தூரம். அது நீங்கள் லைவ் ஓடிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு பிரேக் விழுந்தோம், தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு வந்துடும் நல்ல ஒரு ஓவரில் வந்து. அதுக்கப்புறம் மேட்ச் ஆடியோவும் வராது. அப்புறம் ஒரு கட்டத்தில் சாரி இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு வராதுன்னு எல்லாரும் ரேடியோவை எடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஹிந்தியில் ஓடிக்கிட்டு இருக்கோம், அச்சா பவுலிங் சுந்தர் ஷாட் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவ்வளோ தொழில்நுட்பம் வந்துருச்சு. நீங்கள் மேலே ஹாட் ஸ்டார்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் 55 கோடி பேர் பார்த்துருக்காங்க வந்து. என்ன எவ்வளோ பெரிய விஷயம் வந்து. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவ்வளோ பேர் இந்த பார்க்குற இந்த விளையாட்டு, அவ்வளோ நாடுகள், அவ்வளோ பேர் செலவு பண்ணிக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியா மேட்சுக்கெல்லாம் எத்தனை பேர் வந்து பாகிஸ்தான் ரசிகர்லாம், நான் ஒரு டிக்கெட்டு, ஃப்ளைட் சார்ஜு, ஹோட்டலில் தங்கந்தெல்லாம் வேஸ்ட், நீ தோற்று பச்சில்ல குமரி கேமரா முன்னாடி குமரிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட அந்த கப்பு மேலே காலை தூக்கி வச்சு இந்த மிச்சல் மார்ஷல் வந்து கொடுத்த அந்த போஸ், அவங்க அதுக்கு தெனவட்டா பண்ணதுக்கான கர்மா எங்கே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அதன் பிறகு எந்த போட்டியிலையும் வந்து எந்த கப் அடிக்கிற போட்டியிலையும் ஆஸ்திரேலியா ஜெயிக்கலுங்க. இதுதான் கொடுமை. எல்லா மனிதனுக்கும் ஒரு கட்டத்தில் கர்வம் வந்து உச்சிக்கு போயிட்டே விட்டாது. அவனுடைய வீழ்ச்சி வந்து சரசரன்னு கீழே இறக்கி விட்டுரும். நான் தான் பெரிய ஆளுன்ற ஒரு மமதை வந்துடுச்சுன்னு வச்சுங்க, இயற்கையும் இறைவனும் சேர்ந்து எடுத்து விட்டுருவாங்க. அது ஒரு டீமுக்கும் அது உண்டு. அது நீங்கள் என்னென்னா, ஒரு ஜிம்பாப்வே கிட்ட தோத்துட்டீங்க, இலங்கை அணி தும்சம் பண்ணி எடுத்துட்டாங்க வந்து. ஏன்னா இந்த போட்டி தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி இலங்கை பயிற்சியாளர்கள், இலங்கை வீரர்கள் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஊர் கிரவுண்ட்லேருந்து அங்கே இருக்கிற ரசிகர்கள் வந்து, நம்ம ஊர்லாம் அப்படி திட்ட முடியாது வந்து, சர்வசாதாரணமாக சிங்களத்தில் திட்டுவாங்க வந்து. நீங்களாம் வந்து எதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியாக அதுக்கு முன்னாடி வந்த தொடர்கள்லாம் தோத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த T20 உலகக்கோப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா அந்த நாடு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ஏன் இருக்கிறீங்கன்னு கடுமையானது பண்ணாங்க. அவங்க ஒன்றுமே கண்டுக்காமல் அப்படி பண்ணுவாங்க. அது நம்ம ஊரில் அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல, கேட்பாங்க, கேள்வியாக கேட்பாங்க வந்து. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ கவர்மெண்ட் போடுதில்லை, இவ்வளோ கவர்மெண்ட் அப்படின்னு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மேட்ச்சு நாங்கள் இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படின் பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதி போய் கேட்டு, ஏறக்குறைய வந்து விளையாடுங்க சாமி, எங்கள் பொருளாதாரமே அதில் தான் இருக்குது. அந்த மேட்ச்சை வந்து அவர் வேறு வந்து ஜனாதிபதி வந்து பார்த்தப்போ, இந்த கேமராலாம் திருப்பினப்போ அந்த மைதானமே பயங்கரமாக அடித்து விசில் கைத்தட்டி இது பண்ணாங்க. அப்போ இந்த இலங்கை டீமே அங்கே உள்ள அந்த கிரிக்கெட் விமர்சகர்களே என்ன சொன்னாங்கன்னா, சூப்பர் 8ஓட இதெல்லாம் காலி ஆகிடுங்க, இலங்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதில் ஆட்டக்காரனே யாரும் இல்லை, மறுபடியும் வந்து அர்ஜுன ரந்துங்கா, சனத் ஜெயசூர்யா, குமாரதுங்கா இவங்கெல்லாம் கூட்டின்னு வந்து தாங்க விளையாடணும், முரளிதரன், முத்தையா முரளிதரன் அவங்கெல்லாம் மறுபடியும் வந்து இந்த இது டைம் ட்ராவலர் மூலிமா பேக்கில் போய் அவங்கெல்லாம் கூப்பிட்டு வரணும் ரேஞ்சில் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க இறங்கி இந்த ஆஸ்திரேலியாவை தும்சம் பண்ணுது. குறிப்பாக நிசாங்கா என்ன அடின்றீங்க வந்து 100 பிரமாதமான அடி. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவர் ஒரு பவுண்டரி எல்லையில் ஒரு டைவ் அடித்த ஒரு கேட்ச் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆட்டத்தையே மாற்றுச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு இருமாப்போட தான் கண்டிப்பாக விளையாடி இருப்பாங்க. வந்து நீ பாரியா வாடா, நீ வந்து இலங்கை உன் மண்ணில் வச்சு உன்னை வந்து காலி பண்ணுறேன்னு. ஆனால் அப்படியே அடித்து நொறுக்கு தான் வந்து. இங்கே தான் சொல்லலாம், வல்லவனுக்கு வல்லன் வையத்தில் உள்ளான் அப்படின்னு. நீ வல்லவன் முடிவு பண்ணிட்டே முடியாது. நீங்கள் ரிக்கி பாண்டிங், ஆலன் பார்டர்லாம் உண்மையிலேயே வந்து அந்த திமிர்த்தனம் காட்டக்கூடியவங்க தான். அதே சமயத்தில் அவங்க ஆட்டக்காரங்க, இதே ஆஸ்திரேலியாவில் ஆட்டக்காரங்க தான் வந்து. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, வந்து கழுத்து தெரிஞ்சு கட்டரும்பு தெரிஞ்சு சித்தரும்பு லெவலுக்கு ஆகிடுச்சு வந்து. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. சூப்பர் 8ல் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு இதோட மோதும். அதில் வின் பண்ணுறவங்க செமிஃபைனலுக்குள்ளே வருவாங்க, செமிஃபைனல் வந்த பிறகு ஃபைனலுக்கு வருவாங்க. இந்த ஃபைனல் வந்து இடத்த ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்துடுச்சுன்னா என்ன அப்படின்னு. ஏன்னா அது தொடர்ச்சியாக இருக்குது, நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே போய் விளையாட மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான். அப்போ இந்தியா ஏதாவது அகமதாபாத்தோ அல்லது மும்பையோ கொல்கட்டாவோ வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த மேட்ச் வந்த பிறகு அது வந்து ஒரு சமயம் பாகிஸ்தான் இந்தியா மோதுற மாதிரி இருந்தால் அதை வந்து இலங்கைக்கு மாற்றிப்போம் அப்படின்னு, இல்லைனா இந்தியாவுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ சூப்பர் 8 வந்த பிறகு தான், சூப்பர் 8ல் பாருங்கள் எல்லாம் பெரிய அணிகள் தான் வந்து, ஜிம்பாவே தவிர வந்து. ஜிம்பாவே நம்ம சின்ன அணின்னு சொல்ல முடியாது. மற்றபடி மற்றவங்களுக்குலாம் வந்து நீங்கள் கனடா, நமீபியா,
நெதர்லாண்டு இவங்கெல்லாம் நீங்கள் குறைச்சே இடப்பட முடியாதுங்க. வந்து இந்த சூப்பர் 8ல் கலக்கிட்டாங்க. வந்து இந்த கனடாவில் இருக்கிற ஒரு வீரர் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு ரொம்ப குறைஞ்ச வயசில். வந்து அடி வெளுத்திருக்காப்புல. தோக்கிறோமா ஜெயிக்கிறோமா, வந்தாச்சு களத்தில் வந்தாச்சு, வென்னுடுவோம் அப்படின்னு. இதெல்லாம் மீறி இப்போ இந்த சூப்பர் 8க்கு பிறகு தான் இந்த கிரிக்கெட் வந்து படுஜோராக சூடு பிடிக்க போகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி இந்த சூப்பர் 8க்கு பிறகு வர செமிஃபைனல் தான் உச்சமாக இருக்க போகிறது. யார் கப்பை வெல்வார்கள், அடுத்தடுத்த ஆட்டங்கள் எப்படி இருக்கும் என்று அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.